கடவுள் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக சுட்டி காட்டுவது என்னவென்றால், அவர் இறந்து புது பிறப்பாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்பதற்காக அவர் இறந்திருக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் பேதுரு அடிகளாருடைய மடல்களிலே சுட்டி காட்டப்படுகிறது. ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகிற்கு வந்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நாம் பட்ட துன்பங்களுக்காக, நாம் பட்ட வேதனைகளுக்காக அவர் இந்த மண்ணுலகிலே வந்து கடவுள் எந்த அளவிற்கு நம்மை அன்பு செய்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இம்மண்ணுலகிலே ஆண்டவர் இயேசு வந்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நீக்கி அவருடைய இரத்தத்தால் நம்மை புது பிறப்பு அடைய வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை என்பது நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவருடைய இருப்பு என்பது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது, ஊக்கத்தை கொடுக்கிறது, மாற்றத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு அவர் அன்பினால் நம் அனைவரையும் கட்டி எழுப்பியிருக்கிறார். நாம் அவருடைய அன்பிலே இணைய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சபை மக்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுகொண்டு அவரிடம் விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். ஒருவர் வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமர்வதற்கு அவர்கள் நிபந்தனையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகிறார், நீங்கள் கேட்பது முறையே சரியே, ஆனால் அது என்னுடைய விருப்பம் அல்ல, அது என்னுடைய அருள் அல்ல, அதை அளிப்பது கடவுளுடைய அருளும் விருப்பமும் என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகிறார். அதே போல நீங்கள் பெரியவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் தொண்டராக இருக்க வேண்டும். தொண்டராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறந்த பணியாளராக இருக்க வேண்டும். நாம் பழைய காலங்களிலே, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பார்க்கிற பொழுது தொண்டர், அடிமை, பணியாளர் இவர்கள் எல்லாம் ஒரே ஒரு கூட்டணிக்குள் வருவார்கள். அப்படி என்றால் அந்த காலத்திலே அடிமை என்ற சொல்லு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அடிமை என்று சொன்னால் நம்முடைய காலகட்டத்திலே பல்வேறு விதமான சிந்தனைகளை நாம் சொல்லலாம். இன்றைக்கு தொலைபேசிக்கு அடிமையாக இருக்கிறோம், தொலைக்காட்சிக்கு அடிமையாக இருக்கிறோம், பணத்திற்கு அடிமையாக இருக்கிறோம், பதவிக்கு அடிமையாக இருக்கிறோம், இன்னும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக அப்படிய அந்த காலத்திலே நாம் பார்க்கிற பொழுது அடிமை என்று சொன்னால் ஒரு தலைவருக்கு அவர் அடிமையாக இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு அடிமைத்தனம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே தலை விரித்து ஆடியது. ஆகவேதான் எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது கடவுளை நோக்கி கூக்குரலிட்ட பொழுது அம்மக்களுடைய குரலை கேட்டு அவருடைய கண்ணீரை பார்த்து அவர்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயை அங்கே அனுப்பி வைக்கிறார். இன்றைக்கு நாமும் அடிமைகளாக இருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.